இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்ட சில குணாதிசயங்களை தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாயிருப்போம். இன்று தினத்தின் தியானத்திற்காக பென்யமீன், உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்கைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, பென்யமீனோடு வாசம் பண்ணி அவனை எந்நாளும் காப்பாற்றினதான தேவன் இந்நாளிலும் உனக்கு வருகிற எல்லா தீமை சோதனைகள் பொல்லாப்பில் இருந்தோ விலக்கி காத்து உன்னை வழி நடத்தும்படி விரும்புகிறார். பென்யமீன் என்று சொன்னால் நம்பிக்கையின் மகன் அல்லது வலதுகரத்தின் புத்திரன். பென்யமீன் தாயாகிய ராகேல் அவனை வேதனையின் புத்திரன் என்று பெயரிட்ட போது அவனுடைய தகப்பனோ இதோ அவன் என் நம்பிக்கையின் மகன் என்று சொல்லி அழைத்தார். காரணம் என்ன? நாம் தேவனுக்கு நம்முடைய சுபாவத்தின் செயலின்படி சத்துருக்களாக இருக்கையிலே கிறிஸ்து நம்முடைய பாவ மீட்புக்கென்று மரித்து உயிர்த்தெழுந்தது நிமித்தம் பிதாவுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தரும் உண்மை உள்ளவருமாய் நிறுத்தியிருக்கிறார். ஆகையால் நாம் அவருடைய சித்தத்தை செய்வதில் பென்யமீனை போல தேவனுடைய தரிசனத்தை பெற்றதான தெபோராளோடு இணைந்து கர்த்தருடைய யுத்தத்தை, ஆம், அந்தகாரத்தில் சிறைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படும்படி ஜெபத்தில் தரித்தவர்களாய் ஆளுகை சிறிய பென்யமீனில் இருந்துதான் துவங்குகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறபடியாலே அநேகர் அக்கிரமத்திலும் பாவத்திலும் குடி போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்தேசுவின் ஆளுகைக்குள் கடந்து வரும்படியாய் அவருடைய நற்செய்தியை கூடுமான மட்டும் மற்றவர்களுக்கு அறிவித்து ரட்சிப்புக்குள்ளாய் அநேகரை நடத்துகிறவர்களாய் இருப்போம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்மேல் பிரியம் வைத்து உன்னோடு சுகமாய் வாசித்து உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா எல்கையையும் காப்பாற்றி உன்னை ஒவ்வொரு நாளும் மேன்மையிலே வழி நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, பென்யமீனை போல உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் காணப்பட எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய திட்டத்தை செய்வதிலே முன் நின்று உம்மிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றனுபவிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and be with you.